பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டு அதை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்திருக்கிறார். ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடியானவர் இருக்கிறாரு, ஒரு குடிசையில இருக்கிறார். அந்த குடிசைக்கு மேல பூசணி கொடி படர விட்டுருக்கிறார். அதுல ஒரு பெரிய பூசணிக்காய் வந்திருக்கு. இந்த பணக்காரருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும், காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கணும். இல்லைன்னா அவர்கிட்ட இப்ப அதை கொடுப்பான்னு கேட்டாவது வாங்கியிருக்கணும். யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு பூசணிக்காவை திருடிட்டு போயிட்டார். திருடிட்டு போய் வீட்டுல குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டார். ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க இவங்க வீட்டையே எப்படி அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அந்த வீடு. எங்க சித்தப்பா எங்க இருக்காரு தெரியுமா, அந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி தெருவுல தான் இருக்காங்க. பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் தான். இந்த பூசணிக்காய் திருநாங்கலங்க அவங்களுக்கு அடுத்த தெருவுல தான் அந்த சைக்கிள் கடை இருக்கு. இவங்க வீடையே எப்படி அடையாளமா வச்சுட்டாங்கன்னா பூசணிக்காய் திருநவங்க வீடுன்னு அப்படி முத்திரை குத்திட்டாங்க. ஒரு தலைமுறையாச்சு 2 தலைமுறையாச்சு அவர் போய் சேர்ந்துட்டார். 3 தலைமுறையாகி 4ஆம் தலைமுறை வந்தாலும் அதே பேச்சு தான்.